வணக்கம், இது உங்கள் சேனல் வேவ்ஸ் நெவர் ஸ்டாப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்ற ஒரு பிரியாணி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த பிரியாணி வந்து ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம பிரியாணி வந்து எல்லா டைமும் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சோம்பேறியும் படும், ஆனால் விரும்பி சாப்பிட்ணுன்னு ஆசையாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து வெஜிடபிள் இருக்காது, இல்லைனா சிக்கன் மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ எதுவும் வீட்டில் இல்லாத டைமில் பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் வீட்டில் ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரியாணி ஒரு டைம் செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு வீட்டில் சாப்பிடுவீங்க. நம்ம வீட்டில் வெஜிடபிளோ இல்லை சிக்கன் மட்டனோ இல்லை ஃபிஷ்ஷோ இருந்தால் மட்டும்தான் பிரியாணி செய்யணும்னு இல்லை, நம்ம வீட்டில் ஒரே ஒரு தேங்காய் இருந்தால் போதும், சூப்பரான பிரியாணி வந்து நம்ம செஞ்சிடலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பிரியாணிக்கு வந்து எக் ஃப்ரை, அப்படி இல்லைன்னா பொட்டேட்டோ ஃப்ரை, இல்லைன்னா எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த பிரியாணி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பிரியாணிக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக முந்திரி, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சம் பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் வந்து நிறையா ஆட் பண்ணிங்க, நான் காரத்துக்கு தகுந்தாப்பில். பச்சை மிளகாய் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் பயப்படாதீங்க, ஒன்றும் பண்ணாது. பச்சை மிளகாய் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுத்து தேங்காய் துருவில் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். நான் வந்து எவ்வளோனா அரை மூடி வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஒரு தேங்காயில் பாதி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். துருவி மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா தான் வந்து நம்ம பால் புளிகிறதுக்கு நல்லா இதாக வரும், இல்லைன்னா பால் வந்து அந்தளவுக்கு வராது. அதனால் துருவி எடுத்துங்க. துருவின தேங்காவை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால் இதை மட்டும் எடுத்துங்க. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வேணால் எடுத்துக்க வேணாம். திக்காக இருந்தால் தான் வந்து பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் நல்லா திக்காக எடுத்துங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் மூளையும் ஆட் பண்ணி நல்லா மைல்டாக அரைச்சிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் ரைஸ் வந்து 2 டம்ளர் எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து வீட்டில் எப்போதும் சமைக்கிற அந்த ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதை யூஸ் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நான் வந்து பிரியாணி செய்கிறதுக்கு 1/2 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு க்ளீன் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். வந்து நான் குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறேன். இதுக்கு வந்து குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இந்த ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட்டான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, 2 பட்டை, கிராம்பு இதை வந்து இப்போ நம்ம எடுத்து முன்னாடியே வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறதே கிடையாது, வெறும் வெங்காயம் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். தக்காளி, பிரியாணி மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஆட் பண்ணாமே இந்த பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக வரும். வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆற வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. பிரியாணி பொறுத்தவரை வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த பிரியாணின்னு இல்லை, நீங்கள் எந்த பிரியாணி செஞ்சாலுமே இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க.
இப்போ வந்து வெங்காயம் நல்லா நான் வதங்குறதுக்காண்டி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த உப்பு வந்து நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சால்ட் எல்லாம் ஆட் பண்ணுவீங்க. ஆனால் கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. கேமராவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தரல, ஆனால் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி புதினா வந்து ஆட் பண்ணிக்கிறோம். புதினா கொத்தமல்லியை பொறுத்தவரையும் நிறைய ஆட் பண்ணிங்க. குறைஞ்சது ஒரு கைப்பிடியாவது ஆட் பண்ணிங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவுமே நம்ம ஆட் பண்ணலை. பிரியாணி மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணலை. கொத்தமல்லி புதினா தான் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து நிறைய சேர்த்துக்கங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க. இதையும் இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் பால் வந்து நீங்கள் ரைஸ் எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வந்து பால் வந்து சேர்த்துங்க. நான் வந்து 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். அதுக்கு வந்து 5 டம்ளர் பால் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தேங்காய் பாலே கரெக்டாக இருந்துச்சு. இல்லை தேங்காய் பால் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க. வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதே பாஸ்மதி ரைஸாக இருந்துச்சுன்னா 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அந்த மாதிரி ஆட் பண்ணிங்க. நான் இந்த ரைஸ் வீட்டு ரைஸுங்கிறதுனால நான் வந்து 1 டம்ளர் கூட எடுத்துக்கிட்டேன் தண்ணி. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ரைஸ் ஆட் பண்ண பிறகு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மூடிடுங்க. இதுக்கு வந்து 4 விசில் வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி ரெடி ஆகிட்டா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தண்ணி நான் கூட ஆட் பண்ண மாதிரி இருந்துச்சு பார்த்தா, ஆனால் நல்லா பிரியாணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. குலையவும் இல்லை, ரைஸ் ரொம்ப இதாகவும் இல்லை, நல்லா வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் வெங்காயம் கொஞ்சம், தக்காளி 1, கருவேப்பிலை, பூண்டு கொஞ்சோண்டு நசுக்கி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நான் ஏற்கனவே வேக போட்டு வச்சுருந்தேன். 2 உருளைக்கிழங்கு அதை நான் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கின பிறகு இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை வந்து இதில் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் நல்லா வதக்கிங்க. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி பிரியாணி வந்து செஞ்சுருக்கோம். இந்த பிரியாணிக்கு காம்பினேஷனாக வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். ஒன் டைம் செஞ்சிங்கன்னா மறுபடியும் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எதுவுமே இல்லாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தேங்காய் பால் பிரியாணியில் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்களாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாமே நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ளது. அதனால் இந்தமாரி டைமில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.